துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிகுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. ஆமே. நன்றி அப்பா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி. ஆமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோ இருப்பார். இந்த வனம் ஆமே இன்பராம் இயேசு போகையிலும் நம் வருகையிலும் புகலிட காணல் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பர நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை ஆமே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போம். அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். ஆமே. நன்மைகளால் நினைத்து நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி அல்லேலூயா. ஆமே. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் ஆமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி
சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி. ஆமென். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாமதே. துதித்து பாடிட ஆமென் துங்கவன் இயேசுவின் நாமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே நந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி. ஆமென். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் நாம் ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய வருகிறது நோக்கி இருப்போம். நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்த நேரம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் எங்கள் ராஜா எங்கள் தேவன் நீரே. துதித்து பாடி பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி. ஆமென். இந்தவனாந்திர யாத்திரையில் இன்ப நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்தவனாந்திர பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நொடியும் ஹல்லேலூயா போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானது ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா திடுவோம். துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர்
நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பாதுகாப்பாக எல்லா நன்மையோட சமாதானம் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் நம்மை நிலைத்திருப்பது எல்லாம் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நினைத்து நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோடு நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ அவருடைய கிருபை ஏராளமாக அவர்கள் மேல் நிரம்பும். ஹல்லேலூயா. நிறைய கர்த்தரை துதித்து துதித்து நிறைய கிருபைகள் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி இதுவரைக்கும் அழகாக நம்ம நடத்தி விடுகிற கர்த்தரை நினைத்து நம்ம எல்லாம் நன்றியோடு துதித்து துதித்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாமர்த்தியம் நம்ம அறிவு நம்முடைய எந்த காரியம் இல்லை, கர்த்தருடைய தயவு இரக்கமே நம்ம நடத்தி வருகிறது. கர்த்தர் அப்படியே அதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷதரமா கவதலரவ. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, praise you. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh praise the Lord. Oh ஷதரமா கவதலரவ. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எல்லா நன்மைகளையும் பாதுகாப்பையும் ஆண்டவரே சமாதானத்தையும் வெற்றியும் அனுப்பி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னமும் இனிமேலும் ஹல்லேலூயா எங்களை கண்ணின் மணி போல நடத்த போகிறீரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஓ ஷபபதரப கவதலரப. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நோக்கி ஹல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி. ஆமென். நன்றியால் உள்ளமே மிக பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்தான் துதிகளுக்கு பாத்திரர், துதித்து பாடிட. ஆமென். துங்கவன் இயேசுவின் நம்ம ராஜா. ஆமென். துதித்து பாடிட. ஹல்லேலூயா. துங்கவன் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய். ஆமென். அற்புதமே. ஆமென் ஆமென். ஆனந்தமே. ஆமென். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். கர்த்தர் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நன்றி 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 தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மளை அடிப்பணிய வைத்து தாழ்த்தி எல்லா மகிமை கனத்தின் கர்த்தருக்கே நாம் செலுத்தணும். ஹalleluya. நாமல் அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஆடுகள், அவருடைய கரத்தின் கிரியைகள். பிரைஸ் தி லார்ட். சகலமும் கர்த்தரையே துதிக்க கடவுது. ஹalleluya. என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தரையே துதி. ஓ பிரைஸ் தி லார்ட். எல்லா கணமும் மகிமை துதியும் ஏற்றிடவா ருமையா. எல்லா கணமும் மகிமை துதியும் ஏற்றிடவா ருமையா. வானப்பரா பரனே இப்போ வாரும் எம்மீரே. வானப்பரா பரனே இப்போ வாரும் எம்மீரே. பந்தனின் திருக்கரத்தால் எம்மை. ஆராதனை வேலை இல்லை, எங்கள் நடுவில் இருக்கிற தேவனே உங்களுடைய கரத்தை நீட்டி திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. எல்லா கணமும் மகிமை துதியும் ஏற்றிடவாருமையா. எல்லா கணமும் மகிமை துதியும் ஏற்றிடவாருமை. வானப்பரா பரனே இப்போ வாரும் எம்மீரே. வானப்பரா பரனே இப்போ வாரும் என். ஹalleluya. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கிருபாசனபதியே நின் கிருபையில். ஹalleluya. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் கருணையில் நின்றிடவே. ஆமென் ஆமென். கருணையில் நின்றிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணனாகிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணனாகிடவே. ஆனப்பரா பரனே இப்போ வாரும் எம்மீரே. வானப்பரா பரனே. வானாதி வானங்களுடைய சிருஷ்டி கர்த்தர் ராஜாதே ராஜா வந்து நீ திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. வந்தனின் திருக்கரத்தால் எம்மை. எல்லா கணமும் மகிமை துதியும் ஏற்றிடவா ருமையா. எல்லா கணமும் மகிமை துதியும் ஏற்றிட. மறைவிடமே பக்தரின் மறைவிடமே. ஏழை மக்களின் அது உயர்த்துகிறவரே நடத்துகிறவரே. ஆமே. பக்தரின் மறைவிடமே. ஏழை மக்களின் அதிபதியே. பாதமே கூடும் பாலகர் எமக்கு
பரிசுத்தமே உமையா பாதமே கூடும் பாலகர் எமக்கு பரிசுத்தமே உமையா வாக்கு மாறா தேவாவாரும் வல்லமையா ஓ ஹalleluya வாக்கு மாறா ஓ ஷாதரபா தலரபா ஏக மானப்பரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே வானப்பரா பரனே இப்போ வானாதி வானங்கள் ஆராதிக்கிற தேவனே வந்தனின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதி உமையா வந்தனின் திருக்கரத்தால் ஆமென் உமையா வாக்கு மாறாதே வாரும் வல்லமையால் நிறைக்க வாக்கு மாறா ஆமென் வல்லமையால் நிறைக்க வானப்பரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே வானப்பரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீ மறவா இருக்க தாய் என்னை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தேவன் இருக்க ஆவியினாலும் உள்ள மதினில் அக்கினி பற்றிடவே ஆவியினாலும் உள்ள மதினில் அக்கினி பற்றிடவே யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா வானப்பரா பரனே இப்போ வாருமே பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஆமென் வானப்பரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே வந்தனின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதி உமையா வந்தனின் திருக்கரத்தால் ஆமென் 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 எல்லா கணமும் மகிமை துதி ஏற்றிடவா உமையா எல்லா கணமும் ஓ ஷலரபா உமையா வானப்பரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே வானப்பரா பரனே இப்போ பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஆமென் வானப்பரா பரனே இப்போ வாருமே தீலே நினைத்திடாதீன மதினில் எம் கர்த்தரே வருவீரே நினைத்திடாதீன மதினில் எம் கர்த்தரே வருவீரே ஆவியான்மா சரீரம் முழுவதும் மகிமையில் சேர்ந்திடவே எங்கள் ஆவியான்மா சரீரம் முழுவதும் மகிமையில் சேர்த்திடவே நாங்கள் மாசில்லா பரிசுத்தராக மண்மீது துளங்கிடவே மாசில்லா பரிசுத்தராக
மன்னிது துளங்கிடவே கிருபை செய்யும் ஐயா. ஆமென். வானப்பரா பரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானப்பரா பரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வந்தனின் திருக்கரத்தா எம்மை ஆசீர்வதி உமையா. வந்தனின் திருக்கரத்தா ஆமென் உமையா. எல்லா கணமும் ஆமென் ஏற்றிட வாருமையா. எல்லா ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஏற்றிட வாருமையா. வானப்பரா பரனே ஓ ஆமென். வானப்பரா பாவ சாப வியாதிகள் எல்லா துர்குணங்கள் நீங்க உடைய கல்வாரி அன்பு எங்களுக்குள்ள. ஹல்லேலூயா. வானப்பரா பரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வாதை நோய் பிணி நீர எம் வாய்த்த மருந்தே நீர். வாதை நோய் பிணி தீர எங்கள் வாய்த்த மருந்தே நீர். பாவ சாப ரோகமூற்றும் மாற்றிடும் திரு ரத்தமே. பாவ சாப மாற்றிடும் திரு ரத்தமே. கல்வாரி அன்பை பெற்றிட நாங்கள் விரைந்து ஏகிடவும் மண்டல் நெருங்கி நாங்கள் சேர. கல்வாரி அன்பை பெற்றிட நாங்கள் விரைந்து ஏகிடவே. வானப்பரா பரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. ஹல்லேலூயா. ஆமென். வானப்பரா சர்வலோகத்தின் தேவனே. ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகள் நடுவே வாசம் பண்ணுகிறவரே. என் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதி உமையா. வந்தனின் திருக்கரத்தால் ஆமென் ஆமென் ஆமென். எல்லா கணமும் மகிமை துதி ஏற்றிடவா உமையா. எல்லாம் உமக்குரியதே. கணமும் மகிமை துதி ஏற்றிடவா உமையா. எல்லா கணமும் ஹல்லேலூயா ஏற்றிடவா உமையா. வானப்பரா பரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. ஹல்லேலூயா. வானப்பரா பரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. கிருபாசனபதியே என் கிருபையில் நிலைத்திடவே. ஆமென். கிருபாச ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்முடைய கிருபை பெற்று 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 உம்முடைய ஆவின் அனலுக்குள்ளாக ஜீவிக்க. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க உம்முடைய கிருபையினால. ஆமென். இந்த ஓட்டத்தை வெற்றியாய் ஓட கருணையில் நின்றிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணனாகிடவே. நின் சக்தியோடு ஆமென் பூரணனாகிடவே. வானப்பரா பரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானப்பரா பரனே ஆமென் ஆமென் ஆமென். வானப்பரா பரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வந்தனின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதி உமையா. வந்தனின் திருக்கரத்தால் ஓ எல்லா கணமும் மகிமை
மகிமையும் உம்முடையது, எல்லா கணமும் உம்முடையது. ஆமென். எல்லா கணமும் மகிமை துதியும் ஏற்றிட வாருமையா. எல்லா கணமும் மகிமை துதி ஏற்றிட வாருமையா. எல்லா கணமும் ஆமென் ஏற்றிட மையா. வானபராபரனே இப்போ வாருமே மத்தியிலே. வானபராபரனே praise the Lord, praise the Lord. வானபராபரனே இப்போ வாருமே மத்தியிலே. ஹalleluya. வானபராபரனே பரணே. ஓ ஷபாபதரா ரிகபதரா ரே வாரும் மத்தியிலே. வானபர பரணே. ஓ ரிகபதரா ஓ ஷபாபதரா ரிகபதரா மகபதரா வானபராபரனே இப்போ வாருமே. ஆமே வந்து நின்றிருக்கரத்தால் எம்மை இனிமேல் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வந்து நின்றிருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதி. எல்லா கணமும் மகிமை ஏற்றிடவா உமையா. எல்லா கணமும் ஏற்றிடவா உமையா. வானபரா பரணே எவ்வளவு பெரிய வேறப்பா. வானபராபரனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக முடியாது. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்நாள் நாம் களி கூர்ந்து மகிழ அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்க முடியும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்ரா 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 ராம் ஸ்தோத்ரா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தரை உயர்த்த 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 அவருடைய கிருபை நன்மைகள் நம்ம இறங்கிக் கொண்டே இருக்கும். Hallelujah. 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 இன்னும் தேவனுடைய நன்மைகள் நம்மள ஏராளமாக இறங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் இன்னும் மாறணும். எல்லா அடிமட்ட நிலைமைகளும் உயரணும். இருள்கள் எல்லாம் அகன்று ஓடணும். அவிசுவாச இதயங்களெல்லாம் விசுவாசமாக மாறணும். காரிய சித்தி ஹல்லேலூயா எல்லாம் ஞானம் அறிவு கிருபை எல்லாம் தகப்பன் நம்ம மேல அனுப்ப முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. பிரைஸ் தி லார்ட். ஜெபித்து ஜெபித்து கழுகை போல உயர வீணா இருப்பதனால் பிரயோஜனம் என்ன? ஜெபித்து ஜெபித்து கர்த்தரை தேட தேடதான் பிரைட்டா ஆமே பிரகாசமா நம்முடைய வாழ்க்கை. புது பலத்தால் புது கிருபையா புது எண்ணெயா அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவங்க பாக்கியவான்கள். புது கிருபையா புது எண்ணெயா ஆமே புது எண்ணெயா நிரப்பிடுமே உந்தன் சமூகம் எத்தனை இன்பம் உந்தன் சமூகம் எந்த நின்பலனே உந்தன் சமூகம் ஆமென் உந்தன் சமூகம் எந்த நின்பலனே
உந்தன் சமூகத்தால் நிற்கும். ஆமென். Praise the Lord. Hallelujah. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நிச்சம் என்னை நடத்திடுமே. பாதை காண்பிப்பார், நடத்துவார், அழகா கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. உந்தன் சமூக எத்தனை. ஆமென். ஓ ஷாலாலாலா. ஆமென். உந்தன் சமூகம் எத்தனை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உந்தன் சமூகம் எந்தன் முன்னே என்றும் செல்லவே. உந்தன் சமூகம் எந்தன் முன்னே என்றும். ஆமென். எதிரி வீழ்வான், தேவனின் சமூகத்தில் நான் எதிரி வீழ்வான், வெற்றி அடைவே தேவனில். பிசாசுடைய கண்ணிகள், பாவத்தின் வல்லமைகள், மனுஷ போராட்டத்தின் ஆவிகள் எல்லாம் ஆமென் எதிரி வீழ்வான், வெற்றி அடைவே தேவனின். தேவனின் சமூகத்தினால் உந்தன் சமூக எத்தனை இன்பம். உந்தன் சமூக. ஆமென். எங்கள் பலன் அதுவே. உந்தன் சமூக. Praise the Lord. உந்தன் சமூக எந்தனின் பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நிச்சம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால். ஆமென். ஹல்லேலூயா. ஷியாலாலாமா கபாலாலாமா. நிச்சம் என்னை. ஹல்லேலூயா. உந்தன் சமூக எத்தனை இல்பம். உந்தன் சமூக எந்தனின் பலனே. உந்தன் சமூகம் எத்தனை. ஆமென். எங்களுக்குள்ள நீர் தங்கியிருந்து ராஜாவா இருந்து நடத்துங்கப்பா. ஜெபித்து கழுகை போல உயர எழும்பிடுவே. ஜெபித்து ஜெபித்து கழுகை போல உயர் எழும்பிடுவே. புது பலத்தால், புது கிருபையால், புது எண்ணெயால். ஆமென். புது பலத்தால். அவ்வப்போது ஜெபிக்க ஜெபிக்க புது பலன், புது ஆவி. ஆமென். புது பலத்தால், புது கிருபையால், புது எண்ணெயால் நிரப்பிடுமே. புது எண்ணெயால் நிரப்பிடுமே. உந்தன் சமூகம். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். உந்தன் சமூகம். சீனாய் மலையில் இறங்கின தேவா, என் மீதும் இறங்கி எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க ராஜா. சீனாய் மலையில் அபிஷேகம் பெறாதவங்க ஒவ்வொருத்தரும் தாழ்மையோட எனக்குள்ள வாசமாயிருங்கப்பா. சீனாய் மலையில் இறங்கின தேவா, என் மீதும் இறங்கிடுமே. அக்கினி மாயமா எழும்பி. ஆமென். ஆமென். அக்கினி மாயமாய் குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒழியட்டும். ஆமென். 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 அக்கினி மாயமாய் என்னை மாற்று எழும்பி. ஆமென். ஆமென். அக்கினி மாயமா. ஓ ஷாலாலாலா. சிக்க எழும்பி பிரகாசிக்க. உந்தன் சமூக எத்தனை இன்பம். உந்தன் சமூக. ஆமென். உங்களுடைய சமூகத்தை போல வேற இடத்துல இல்லை ஆண்டவரே, வேறுங்க இல்லை. ஆமென். உந்தன் சமூக எந்தனின் பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை
கர்த்தர் இறங்கும் போது பூமி கொழுங்கும், வையகம் அசையும் தேவனின் சமூகத்தினால். பூமி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், ஆதரவா இறங்குகிறவர். சாத்தான் சேனை நடுங்கி ஓடும் தேவனின் ஹல்லேலூயா ஆமென் நடுங்கி ஓடும் தேவனின். கர்த்தருக்கு மேல ஒன்று அல்ல. சாத்தான் சேனை நடுங்கி ஓடும் தேவனின் வருகையினால், தேவனின் வருகையினால். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் ஆமென். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்தனின் பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. ஆமென். நடத்துங்க ஒவ்வொருவரையும், ஒவ்வொருத்தரை வெற்றியால் நடத்துகிற தேவ சமூகம் ஆமென் நடத்திடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகம் ஆமென். ஓ ஷபலலரப ஆமென். உந்தன் சமூகம் எத்தனை ஆமென். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். மனிதனோடு பேசும் வார்த்தை மாயையாய் மறைந்திடுமே. மனிதனோடு வீணான வார்த்தைகள் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா ஆமென். தேவனோடு ஜெபிக்கும் ஜெபங்கள் நன்மைகள் அளித்திடுமே. தேவனோடு ஜெபிக்கும் ஜெபங்கள் நன்மைகள் அளித்திடுமே, நன்மைகள் அளித்திடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்தனின் பலனே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் என் பலன் பலன் அதுவே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நித்தம் என்னை ஆமென் ஆமென். சீனாய் மலையில் இறங்கின தேவா என் மீதும் இறங்கிடுமே. சீனாய் மலையில் ஆமென் ஆமென். நமக்குள்ள ராஜரீகம் பண்ண வாசம் செய்ய விரும்புகிறார். அக்கினி மயமா என்னை மாற்று, எழும்பி பிரகாசிக்க. அக்கினி மயமா ஓ ஆமென். என்னை மாற்று எழும்பி ஆமென். அக்கினி மயமா பிரைஸ் தி லார்ட். எழும்பி பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனின் பலனே. உந்தன் சமூகம் பிரைஸ் தி லார்ட் எத்தனின் பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் பிரைஸ் தி லார்ட் நித்தம் என்னை நடத்திடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகம் ஓ ஆமென். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை ஆமென். உந்தன் சமூகத்தால் பிரைஸ் தி லார்ட் நித்தம் என்னை நடத்திடுமே, நித்தம் என்னை. ஒவ்வொரு நாள் அப்படி ஆவின் அனலில் அபிஷேகத்தில் உந்தன் சமூகம் தரையில், உந்தன் சமூகம் எல்லனே. ஓ
கரங்களை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் வாஞ்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால, அபிஷேகத்தினால், ஆவியினால என்னை முற்றிலும் நிரப்புங்கப்பான். கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி நாம் யாவரும் எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Oh Shavataraba, oh Rikamantalaraba. Oh, praise the Lord. Hallelujah. Thank you, Holy Spirit. Oh Shalanamakabadaraba. கர்த்தருடைய சமூகத்தோடு நிறைய நம்ம உறவாடணும். இந்த பூமியில் வெறும் மாம்சத்தின் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்கிற ஜனங்களாக, அந்த அறிவை மட்டும் பெற்றவர்களாக இருக்கிறது பெரிய காரியமல்ல. நமது ஆன்மாவை, அதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிற, ஆத்மாவிலிருந்து தேவனை தேடுகிற பிள்ளைகளாக, இந்த ஆன்மாவை தேவனுடைய பிரசன்னத்தில் நிரப்புகிற பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டிய அவசியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை. இனிமேல என் வாழ்க்கையை உங்களுடைய திட்டத்தில் நடத்துங்கப்பான்ற வாஞ்சையோட செயல்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, 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 ஓசனா. ஆமென். எங்களை வழி நடத்துங்கப்பா, வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை, ஒளி வீசோ. Praise the Lord. ஆராதனை, ஒளி வீசோ விடி, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா. ஆமென். ஓசனா, ஓசனா, ஓசனா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை, ஆராதனை. கழுகு போல நம்மளை பயிற்சி தந்து, பக்குவப்படுத்தி, உணர்த்தி உருவாக்குகிறவர். கழுகு போல சும. ஆமென். ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, ஓசனா, ஓசனா. Praise the Lord. ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே.
மகத்துவமான செயல் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும். ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா. Praise the Lord. Amen. Amen. ஓசனா ஓசனா. ஆமென். எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் இந்த பூமியில் இருக்கிற காலமெல்லாம் உம்மை. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன். Praise the Lord, praise the Lord. ஆராதனை வேந்தனும் ஆயுள் முடியும் உம்மை தொழு. ஆமென். ஆயுள் முடியும் உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை. Praise the Lord. ஆராதனை நாயகன். ஆமென். ஆராதனை. Praise the Lord. இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல். ஆமென். இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல். எல்லாரும் ஆண்டு நோக்கி தேவனேலா உமதன் கையில் இன்னும் நெருங்கி சேர்வதே. விட்டு தூர தூர அல்ல, நெருங்கி நெருங்கி உமோடு இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல். இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூர தூர அல்ல, நம்முடைய வாழ்க்கை இன்னும் நெருங்கி 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 கர்த்தரோடு சேரட்டும். தேவனோடு நெருங்க 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 இந்த உலக வாழ்க்கை வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா 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 ஹல்லே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும். Praise the Lord. கிட்டத்தட்ட இந்த பெயர் சபா இஸ்ரவேலினுடைய தென் புறத்தில் இருக்கிற பெயர் சபாவிலிருந்து அந்த ஆரானுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 1000 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ். இந்த ட்ராவல் சும்மா கொஞ்ச நாள் இல்லை,
கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஒரு மனுஷன் சராசரியாக ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடந்து, என்ன கேட்டிங்கன்னா உஷ்ணமான ஒரு பகுதிகள், அது மட்டுமல்ல குன்றுகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், இப்படி ஏறி இறங்கி அந்த யூதயாவினுடைய அந்த லொக்கேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது, அவர் கீழே இந்த பிரயாணம் பண்ணும்போது ஃப்ளாட் லேண்ட் இல்லை, பல குன்று, மலை, பள்ளத்தாக்குகள் எல்லாம் கடந்து தான் என்ன பண்ணோம், போனோம். இப்படியாக 1000 கிலோமீட்டர்ஸ் அங்கே வருகிறது. ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த காரியங்கள் என்றால், அவருடைய குறுக்கு வழி, அவருடைய பாவம் அவரை அலைய வைக்கத்தக்கதாக அது காணப்படுகிறது. இன்றைக்கு கூட இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை யாருக்குன்னா, கர்த்தரோடு கூட இல்லாதவங்களுக்கு, கர்த்தருடைய வழியில் இல்லாதவர்களுக்கு இளைப்பாறுதலே இல்லாத அலைந்து திரிகிற வாழ்க்கை. இந்த இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கையை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் பாவ இன்ப சந்தோஷங்கள், சொல்லுங்கள், பாவ இன்ப சந்தோஷங்களை நாடி தேடுறாங்க. கையிலேயே சந்தோஷத்தை கொடுக்குற ஆண்டவருடைய கிட்ட இருந்துக்குன்னு அதில் மகிழ்ச்சியை தேடாமல் பாவ இன்ப சந்தோஷங்களை தங்கள் ஆத்மாவில் வெறுமை, போராட்டம், அலைச்சல், இதனால் நிறைய பேர் வேறு விதத்தில் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கிறதில்ல. யாக்கோபு கூட இருக்கிற இடத்த விட்டு 1000 கிலோமீட்டர் அவர் ஓடி போகிறதுக்கு ஏன் காரணம்னா, குறுக்கு வழிகள், அவருடைய பாவங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, பாவம், ரகசிய பாவம், இன்றைக்கு இருக்கிற எல்லா கர்த்தருக்கு புறம்பான வழி நம்முடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் இல்லாமல் அது அலைய வைக்கும். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிங்க. நித்திரை செய்யும்படி. இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் இந்த பெயர் சபாவுக்கும் பெத்தலுக்கும் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 4 நாட்கள் பிரயாணம் பண்ணி அவருக்கு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு இல்லை, அதுக்கு பேர் என்னது, லூஸ், இங்கிலீஷில் LUZ, தமிழில் பார்த்திங்கன்னா சிரிப்பாக இருக்கும் அந்த பேர். லூஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆனால் உண்மையாக அதுக்கு அந்த மீனிங் இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரியே அதுக்கு அந்த மீனிங் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்படி 100 கிலோமீட்டர் 4 நாட்கள் பிரயாணம் பண்ணி, இந்த 4 நாட்கள் அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குற்ற மனசாட்சி, விரக்தி, அவர் தன்னை உணர்கிறார், சமாதானத்தை இழக்கிறார். ஏன்னா வெறும் ஒரு கோல், வெறும் கை தான், சாப்பாடுக்கு அடுத்த என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது, எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கை. அவர் 4 நாட்கள் பிரயாணம் பண்ணி 4ஆவது நாள் மாலையில் போயிட்டு சூரியன் உதயம் ஆயிட்டதுக்கப்புறம், அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம், அந்த காலத்தில் ட்ராவல் போக மாட்டாங்க, ஏன்னா சேஃப் இருக்காது. எந்த இடம் நல்லா இருக்குதோ, பாதுகாப்பாக தோன்றதோ, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தங்குவாங்க. இப்படியாக யாக்கோபு அங்கே அவர் தங்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று, பெத்தேல்னா தேவனுடைய, பெய்த் ஏல், பெய்த்னா வீடு, ஏல்னா தேவன், தேவனுடைய வீடுன்னு சொல்லி இவர் தான் பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் அவ்வூருக்கு முன்னே லூஸ் என்னும் பேர் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த லூஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வாதுமை மரம், பாதாம் மரம் சொல்கிறோம்ல, அதான் வாதுமை மரம். இந்த வாதுமை மரத்திற்கு அதனுடைய பெயருக்கு என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலில் விழிப்புணர்வு, விழிப்புள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கைன்னு அர்த்தம். ஆனால் அதுவே அந்த லூஸ் என்ற பெயருக்கு இன்னொரு அர்த்தமாக இருக்குது. பெயரளவில் வாதுமை மரம், அதுக்கு மீனிங் என்னன்னா விழிப்புள்ள ஒரு அனுபவம்.
ஆனால் அதுக்கு இன்னொரு வழின்னா, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வளைந்து போகுதல். நேர் வழியாய் செல்லாமல் வளைந்து குறுக்க என்ன பண்ணுது, போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மீனிங்கும் அதற்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நேர் வழியை விட்டு விலகுதல். நேரடியான ஒரு பொருள்னா விழிப்போடு நாம் காணப்படுவது. இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் நாம் இந்த உலகத்தை குறித்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எது தேவனுடைய வழி, எது தேவனுக்கு பிரியமில்லாத வழி என்ற ஒரு விழிப்புணர்வோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் வாழணும். சாணியும் சர்வ சட்டையும் ஒன்றுன்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது. நம்ம எல்லாமே எது கர்த்தருக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியமான வழி, இது கர்த்தருக்கு பிரியமானதா, இது இப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாததா என்பதை குறித்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வோடு கூட நாம் வாழ வேண்டும். அதுக்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்னாடி வண்டி ஓட்டுன்னு போகிறவன் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திரும்பினா என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? சரியான அதே மாதிரி தான் இன்றைக்கி கூட நிறைய பேர் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. அதனால்தான் இந்த பேருக்கும் நம்முடைய ஜீவியத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் அதிகமாக இருக்குது. அங்கே லூசுன்னு சொன்னதும் அதனுடைய மீனிங்கும் பார்த்தீங்கன்னா நவுனில், அதாவது பெயர் சொல்ல வரும்போது நல்ல ஒரு மீனிங் வருது. அதுவே வேர்பில் செயல்பாட்டு சொல்ல வரும்போது, செயல் சொல்ல வரும்போது அது வேறு விதமாக இருக்குது. அது தன்னிச்சையாக அமையல, தேவன் அதை அது மாதிரி தான் வச்சுருக்கிறார் போல். அந்த வேதத்தில் எழுதி வச்சுருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட பெயர் ஒன்று, பட்டம் ஒன்று, வாழ்க்கை ஒன்று என்று நாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ சத்தியம் கேட்டாலும், எவ்வளோ வசனங்களை கேட்டாலும், நம்ம பெயரளவில் தான் நிறைய பேர் இருக்கவே பார்க்கிறோமே தவிர, நம்முடைய செயலில் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொப்பனத்தில் இறங்கி அவனுக்கு சொப்பனத்தில் பேசுகிறார். அவன் நித்திர தெளிஞ்சவனா சொல்கிறான், இந்த ஸ்தலம் எவ்வளவு தேவன் இறங்கி பேசுகிறாரே சொப்பனத்தில், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அவன் நினச்சான் சாதாரண கல்லுங்க இப்படி சதறி இருக்குது, ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு பட்டணம், சாதாரண ஒரு ஊர், அவாந்திர வெளி, யாருமே மனுஷங்க யாருமே இல்லை. அதுவும் ஏன் அந்த கல்லை எடுத்து கூட வச்சு படுத்தாருன்னா, அந்த காலத்தில் இந்த பாம்புங்க, பூச்சிங்க, கீச்சிங்கெல்லாம் தரையோடு தரையாக படுத்தா காதுக்குள்ளே ஏறிடும். காதுக்குள்ளே ஏறும், ஏதாவது இது பண்ணுறோன்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்லை வச்சு கொஞ்சம் ஹைட்டாக தலையில் படுப்பாங்க. இவரும் கொஞ்சம் சேஃப்டி மைண்டோடு கூட படுக்கிறார். சுற்றியில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சொப்பனத்துக்கு பிறகு தான் புரியுது, இது சாதாரண இடம் இல்லை, இது தேவனுடைய வீடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட தேவ ஜனமே, நாம் நம்முடைய வீட்டை சாதாரண தூங்குகிற இடமாக, நம்ம வீணான காரியங்களை பேசிக்கொள்கிற இடமாக, நம்முடைய இஷ்டப்படி வாழுகிற இடமாக, நாம் சாதாரண இடமாக நம்முடைய வீட்டை நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய வீடு கர்த்தருடைய வீடு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வீடு, அது கர்த்தருடைய வீடு, அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வீடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புங்க உங்கள் வீட்டை? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்ன வேணாலும் என் வீட்டில் பண்ணிப்பேன், எப்படி வேணாலும் வாழ்ந்துப்பேன், எப்போ வேணாலும் நான் இஷ்டமாக இது பண்ணுவேன். சில பேர் பார்த்திங்கன்னா ஜெபம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, வேத வாசிப்பு, ஜெபம்,
ஒரு நல்ல வார்த்தைங்க வீட்டுக்குள்ளே இருக்காது, கர்த்தருக்கு பயந்து இருக்க மாட்டாங்க, நிறைய தாறுமாறான விஷயம் வீட்டில் இருக்கும், ரகசிய பாவம் இருக்கும், தீட்டான விஷயத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க, இஷ்டமாக வைப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டம், நான் தான் இந்த வீட்டுக்கு அதிகாரி, அது மாதிரி இருப்பாங்க. நோ, யாக்கோபு தூங்கிறதுக்கு முன்னாடி நினச்சார் இது ஒரு சாதாரண இடம், ஆனால் தூங்கினதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் இது தேவனுடைய வீடு. எனவே நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் தங்குற இடம் நம்முடைய வீடு, அது ஃபஸ்ட்டு நமக்கு உரிமை இல்லை, கர்த்தருடைய வீடு. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லப்படுகிறது அறியாது இருக்கிறீர்களா? முதலாவது நம்முடைய சரீரம். நல்லா அவங்க கண்ணை கையை வச்சு சொல்லுங்க. நம்முடைய கண், நம்முடைய காது, நம்ம வாய், நம்முடைய மூக்கு, நம்முடைய காது, நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய அத்தனை அவயவமும் தேவன் தங்குற வீடு. ஹல்லேலூயா. தேவையில்லாத சினிமா நாடகங்களை பார்க்குறவங்க கர்த்தருடைய வீட்டை கெடுக்கிறாங்க. வீணான விஷயங்களை பேசி பழகி வாழ்கிறவங்க தேவனுடைய வீட்டை அசிங்கமான வார்த்தை, பொய்யான வார்த்தை, கெட்ட வார்த்தை இதெல்லாம் பேசுகிறவங்க கர்த்தருடைய வீட்டை கெடுக்கிறார்கள். வீணான கதைகளை, வீணான விஷயங்களை கேட்டு கேட்டு தங்கள் காதுகளை பயன்படுத்துகிறவங்க கர்த்தருடைய வீட்டை, ஆலயத்தை கெடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவையில்லாத போத வஸ்து நிறைய அந்த பொடிகள் கிடிகள் இதெல்லாம் மூக்கில் போட்டு வாயில் போட்டு தேவையில்லாத லாகரி வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்க இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறாங்க. அதே போல் இந்த சரீரம், கைகள், கால்கள், சில பேர் நடக்கிற விதத்திலேயே என்னப்பா நான் யாருன்ற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க தங்கள் கைகள், கால்கள், தங்கள் சரீர அவயவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வழிகளுக்கு இல்லாமல் மிஸ்யூஸான வழியில் நடக்கிறவங்க இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறார்கள். அறக்குறையான வஸ்திரத்தை போடுறோமா, தீட்டான காரியத்தை நம்முடைய உடம்புல வைக்கிறோமா, எல்லாமே தேவனுடைய ஆலயத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. இப்படி கெடுக்கிறவங்களை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை, உன் சரீரத்தை நீ சரியாக நீ கையாளலன்னா உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை எப்படி தர முடியும்? ஆண்டவர் நமக்கு கிருபை தரமாட்டார். தேவ ஜனம் உஷாராக இருக்கணும். ஆம்பளைங்க, வாலிப பிள்ளைகள், நீங்கள் எப்படி முடி வெட்டுறீங்க? கர்த்தருடைய ஆலயத்தை மனுஷன் மாதிரி வெற்றியா, முள்ளமன்றி மாதிரி வெற்றியா? நீ வேறு மாதிரிலாம் உன்னுடைய சரீரத்தை நீ கெடுத்து போட்டனா கர்த்தர் உன்னை கெடுப்பார். வசனம் சொல்லுகிறது. தேவையில்லாத வீணான சாயங்கள், அலங்காரங்களை பெண்கள் யூஸ் பண்ணுறோன்னா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயத்தை நம்ம தீட்டு போட்டுத்துறோம், கெடுக்கிறோம். கர்த்தர் நமக்கு எப்படி உடம்புல சுகபலம் தருவார்? அதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்ம பார்க்கணும். எந்த விதத்தில் ஏன் வாய், ஏன் கண்ணு, ஏன் கை, ஏன் கால், நோ, இந்த நினைப்பில் வாழ்கிறவன் உலகத்தான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். ஆனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து தான் எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். என்னுடைய தலை முதல் என் கால்கள் வரைக்கும் அத்தனையும் கர்த்தர் தங்குகிற ஆலயம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுக்கு பயந்து நடப்பது. சில பேர் சிசிடிவி கேமரா பார்த்தாங்கன்னா அந்த ஆங்கிள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதுவாக நடந்துப்பாங்க. அதை அப்படி தாண்டி போயிட்டாங்கன்னா இஷ்டமாக நடக்கும். அது மாதிரி ஆலயத்திற்கு வரும்போது மட்டும்தான் தேவ பயன் இல்லை, நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லா இடமும் தேவனுடைய இடமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 15:3
நீங்கள் வாசிங்க. நீ எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும், ஆமாம், எல்லா இடத்துலையும் நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். என் தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நான் எங்கே போனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, hallelujah, thank you Jesus. ஒரு மனுஷன் பக்கத்து இருக்கிற தோட்டத்தில் தர்பூசணி, இது தர்பூசணி சீசன் தான், உண்மையாக நடந்த சம்பவம். பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் போயிட்டு தர்பூசணியை திருடணுன்னு அவருக்கு ஆசை. சரி, நைட் டைமில் போனாலும் கொஞ்சம் பயம் கூட. அவன் 8 வயசு பையனை கூட்டின்னு போனார். ஏன்னா கொஞ்சம் சுற்றி கீத்தி பார்த்து அலர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு சுற்றி கீத்தி இங்கே பார்த்தார், யாருமே இல்லை. அங்கே பார்த்தார், இங்கே பார்த்தார், 4 திசையும் பார்த்தார், யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பெரிய தர்பூசணி அந்த தோட்டத்தில் போயிட்டு எடுக்க போனார். எடுக்க போகும்போது அந்த பையன், அப்பா அப்பா அப்பா, என்னப்பா இங்கே பார்க்கறதுக்கு மறந்துட்டீங்களேன்னு சொல்லி கூப்பிட்டான். உடனே பதறி அடிச்சு வேர்த்து விறுவிறுத்து, யாரா பார்க்குறா, யாரா தான் பண்றா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நீங்கள் மேலே பார்க்க மறந்துட்டீங்களே. எங்கே பார்க்க மறந்துட்டீங்க? சுற்றி கித்தி பார்த்தீங்க, மேலே பார்க்குறதுக்கு மறந்துட்டீங்களே. அப்போ தான் அவருக்கு அறிவு வந்துச்சு, மனுஷன் பார்க்குறானா இல்லையோ, கர்த்தர் எப்போவுமே நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே யாரும் அது மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். சொல்கிறேன், நம்ம எங்கே இருந்தாலும் சரி, மனுஷங்க பார்க்குறாங்க இல்லையோ, மேலே இருந்து எப்போவுமே ஒரு கண் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் மாங்காவை அடிக்கிறாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? யாரும் பார்க்க தேவையில்லை. எந்த தோட்டத்தில் போய் எந்த மாங்காவை அடிக்கிறோம், எந்த தர்பூசணியை பிடிச்சின்னு வரோம், எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுறார்? பார்த்துன்னு தான் இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சரியாக நம்ம வாழ வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மேலே துண்டு போட முடியாது, இடுப்பில் துண்டை கட்டிக்கின்னு மேலே சட்டை போடாமல், கோமணத்தோட, செருப்பு போடாமல் அப்படி வாழ்ந்தவங்க தான். ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தி, விழிப்புணர்வு, இன்றைக்கி இருக்கிற அத்தனை விதமான சோஷியல் ரிஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறவங்கள தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்குமே விழிப்புணர்வை கொடுத்தவங்க யாருன்னா மிஷினரிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து தான் தெளிவை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் ஒவ்வொரு உரிமையை பெற்று நம்ம வாழ்கிறோம். இப்படியாக அது மட்டும் இல்லை, பாவம், சாபம், பிசாசு, தரித்திரம் என்னைக்கோ ஒழிஞ்சு போக வேண்டிய நம்மளை கர்த்தர் இன்னைக்கு நிமிர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நல்லா வச்சிருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம வேலை காமிக்கூடாது. நம்ம வீட்டில் தேவையில்லாத சினிமா நாடகங்களை போட்டு அசுத்தமான விஷயங்களை கொண்டு வந்து கர்த்தரை தேடாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய வேலைகளை காண்பிக்கக்கூடாது. திரும்பவும் மட்டமாக போகிறதுக்கு, மட்டமான நிலைமையிலேருந்து கர்த்தரை உயர்த்தினார், திருப்பி மட்டமாக கீழே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம தேவனுடைய ஆராதனையிலேயே நம்முடைய வேலையை காமிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தேவனுடைய ஆராதனையிலேயே நம்முடைய வேலையை நம்ம காண்பிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
சில பேர் தேவனுடைய ஆராதனால தான் தேவ பயமில்லாத செயல், தேவ பயமில்லாத காரியங்களை நிறைய பண்ணி கொண்டிருப்போம். சரியான நேரத்தோடு கர்த்தரை தேட மாட்டோம். சரியான பயபக்தி, நன்றி வராது மனசுலேருந்து. உலகத்தில் எப்படி மனுஷன் கூட நம்ம ரொம்ப திமிராக இருக்கிறோமோ, கர்த்தர் சமூகத்தில் அப்படியே இருக்க பார்ப்போம். நான் தான் எஜமான், கர்த்தர் யாரை வச்சியும் அவர் இல்லை, அவர் வச்சு தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய ஆராதனை வரும் பொழுது முழுமையாக கர்த்தர் என்பதாக நம்ம பணிந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேருக்கு பைபிளை கையில் எட்டுன்னு வரத்துக்கு கூட முடியல. கட்சிக்காரனுக்கு போயிட்டு கொடியை தூக்கின்னு சுற்றுறதுக்கு முடியுது. அப்போ உன்னை மட்டமான நிலைமையிலேருந்து தூக்கி எடுத்து ஆண்டவருடைய வேதத்தை வார்த்தையை சுமக்கிறதுக்கு உன்னால் முடியல. ஆனால் எவனுக்கோ போயிட்டு கொடியை தூக்கின்னு சுற்றின்னு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆராதனை, தேவனுடைய பிரமாணத்தை சரியாக கைக்கொள்ள முடியல. உன் சரீரத்தை கொண்டு தேவனை ஆராதிக்க முடியல. எவனுக்கோ 500க்கோ 1000க்கோ போயிட்டு கர்த்தருடைய ஆராதனை விட்டுட்டு சில பேர் நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் மட்ட ரகமான புத்தி. இதெல்லாம் ராஜாவை கனப்படுத்துறதை விட்டுட்டு மட்ட ரகமான ஒரு புத்தியில் நம்ம போனோன்னா உயர்த்தின கடவுள் நம்மளை திரும்ப என்ன பண்ண மாட்டார், வைக்க மாட்டார். திரும்பி மட்டமாக போகிறதுக்கு நம்ம வழியை பார்க்குறோம். இதெல்லாமே நம்ம ஒழிக்கப்படணும். எத்தனையோ பேரை என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். கர்த்தரை அசட்டை பண்ணவங்க இன்றைக்கி பிரதிபலனை அறுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய சரீரம், தேவன் கொடுத்த ஜீவன், எல்லாமே தேவன் தங்குற ஆலயம் என்பதில் நம்ம எப்பவுமே கர்த்தருக்கு கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய வீட்டை ஜெப வீடாக தானியேல் வைத்திருந்தார். வாசிங்க. மூன்று வேளையும், நல்லா பாருங்க, தன் வீட்டிலே 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி என்ன ஸ்தோத்திரம் செலுத்தினான். 120 ராஜாக்களுக்கு மேலாக ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. சிறை கைதியாக சங்கிலி போட்டு வந்தோம் நாங்கள், ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கே டாப்பாக வச்சிருக்கிறீங்கன்னு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான், நன்றி செலுத்துகிறான், முட்டி போடுறான். 3 வேளை என்ன பண்ணுறான். 120 நாட்டினுடைய பொறுப்பு இருந்தாலும் நம்ம சொல்லுவானுங்க நிறைய வேலை, ஆனால் தானியேல் அவ்வளோ வேலை இருந்தாலும் கரெக்டாக முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறான், அதுவும் தான் வீட்டுக்குள்ளே. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் நம்முடைய வீட்டை அசுத்தப்படுத்துகிறோம். தேவனுடைய வீடாக இருக்க வேண்டியதை நம்ம எத்தனை பேர் கெடுத்து போடுறோம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் எப்படி கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? புறஜாதிகளுடைய விழாக்களையும் ஃபெஸ்டிவல்ஸையும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து செய்கிறோமே, எப்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தேவ ஜனமே, நம்முடைய வீட்டை நம்ம தேவ பயபக்தியுள்ள ஜெபிக்கிற, தேவனுக்கு பயப்படுகிற, ஸ்தோத்திரம் செலுத்துகிற, நன்றி செலுத்துகிற இடமாக நம்ம மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தலை நிமிர வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை விட்டு இருந்தார்னா நம்ம என்னைக்கோ நம்ம அழிந்து போயிருக்கிற ஜனமாக இருந்திருப்போம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை தலை குனிய வைக்கத்தக்கதான செயல் நம்ம ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் யாரெல்லாம் கர்த்தரை தேடல, ஜெபம் இல்லையோ, குடும்ப ஜெபம் இல்லையோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இல்லையோ, கர்த்தரை நாம் கனவீனப்படுத்துகிறோம். இதெல்லாமே நம்ம மாற்றி அமைக்கணும். ஹல்லேலூயா. தானியேலை போல உயரத்துக்கு ஆசை, ஆனால் தானியேலை போல வாழ்கிறதுக்கு ஆசை இல்லை. வாழ்ந்தால் அப்படியே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஏதேன் என்ற வீட்டுக்குள்ளே, ஆதாம் ஏவாளுடைய வீடு ஏதேன் தோட்டம், அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணாராம்? உலாவினாராம். வாசிங்க. அந்த தோட்டம் தான் உங்கள் வீடு.
கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாராம், உலாவுறாராம். உங்கள் வீட்டுக்குள்ளே கூட கர்த்தர் உலாவ விரும்புகிறார். ஆனால் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உலாவ முடியல. அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிசாசு உலாது. சில பேருக்கு அமாவாசை பௌர்ணமி வந்தவன்ட்ட தான் பிசாசு வர நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டத்தையும் கிறிஸ்தவத்தில் தேவனுக்கு பயந்து கர்த்தரை நன்றி செலுத்துறதுக்கு கூட்டம் வைக்கல. பௌர்ணமி ஜபம், அமாவாசை ஜபம், மதிக்கெட்ட கிறிஸ்தவர்கள் இது மாதிரி பிசாசுங்க பயந்துக்குன்னு கர்த்தரை தேடுறாங்க. தேவனுக்கு பயந்தவன் வீட்டில் எந்த பிசாசு வர முடியும்? எந்த பிசாசும் வர முடியாது. கர்த்தருக்கு பயந்தோன்னா எந்த பிசாசுக்கும் யாரும் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ வானாதி வானங்கள் அண்ட சராசரத்தின் தேவன். சும்மா இந்த பூமியில் இந்த வான மண்டலத்தில் சும்மா ஒரு கூட்டம் சுற்றி நிற்குது பிசாசு. இதுக்கு போய் பயப்படுவானா? வானாதி வானங்களின் தேவனுக்கு பயப்படுறவன் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணவே மாட்டான். சும்மா சும்மா இந்த ஆகாயத்தில் இந்த பூமியில் சுற்றி நிற்கிறான் பிசாசு. ஆண்டவர் பல நட்சத்திர மண்டலங்கள், பல கிரகங்கள், பல சூரியன்கள், மனுஷனால் கிரகிக்க முடியாது அவ்வளோ பெரிய படைப்புக்கு கடவுள் தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தரை தேடுறவன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். ஆண்டவர் உபாகமத்தில் கூட சொல்றார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 23ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்க. பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ மலை ஜலாதி உன் பாளையத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. பாளையத்துக்கு புள்ள போயிட்டு மண்ணால் மூடிட்டு வரணும். சும்மா கண்ட இடத்த அசுத்தப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி யாரெல்லாம் நம்மளை வீட்டில் கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள், தேவையில்லாத காரியங்கள்லாம் வைத்திருக்கிறோமோ கர்த்தர் நம்மளை விட்டு விலகி தான் போவார். அந்த மலம் என்பதற்கு தான் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாப்பு தான் பாவம் என்று தமிழில் வந்துச்சு. அப்போ அந்த பாவம் என்ற வார்த்தைக்கு எது மூல பொருள்னா மனுஷனுடைய கழிவுக்கு தான் பாவம் என்ற பேர். ஆக்சுவலாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாவத்தையும் ஒவ்வொரு நாள் நம்மளை விட்டு அகற்றி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய பாளையத்தை, நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணணும், சுத்தமாய் நாம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே தேவ ஜனமே, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். எல்லாம் சொல்லுங்கள், என் சரீரம் தேவனுடைய, என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும், என் வாய், என் பார்வை, என் காது, என் கைகள், கரங்கள், சரீரம் அத்தனையும் கர்த்தருக்கு பிரியமான வழியில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதே போல் என் வீடு, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வீடு எல்லாம் கர்த்தருடைய வீடு. அது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய வீட்டையோ நம்ம கெடுத்தோன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போகும். அதை நம்ம ஆசீர்வாதம் கெட்டு போகும், சமாதானம் கெட்டு போகும், எல்லாம் கெட்டு போகும். அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 28:12 வாசிங்க. சொப்பனம் வருது. ஒரு பெரிய ஏணி பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நீட்டி இருக்குது. அந்த ஏணி வேறு யாருமே இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் எப்பவுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தனியாக இல்லை, கர்த்தர் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நம்ம பூமியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பரலோகம் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்குது. ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தெரியுமா இவனுக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்தார்? யாக்கோபு ஒரு விதத்தில் அவன் குறுக்கு வழியில் போயிட்டு தவறு செய்திருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய சில குவாலிட்டிஸ், அவன் குடும்பத்திற்காக செய்த சில நன்மைகள், அவனுடைய நல்ல குடும்ப சுபாவம், அவனுடைய நல்ல பொறுப்புணர்வு எல்லாத்தையும் கடவுள் பார்த்தார். பிரைஸ் எல்லாம். அவன் இந்த 4 நாட்கள் நடந்து அலைந்து திரியும் போதே அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, நான் செஞ்ச தப்புனால தானே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வருகிறது. அதே போல
அவன் தனிமை உணர்கிறான். நேசித்தவர்கள், அம்மா அப்பா எல்லாருமே நம்ம கூட இல்லாத ஒரு தனிமை உணர்றான். ஐயோ, இனிமேல் என் வாழ்க்கை, நான் நேசித்தவங்க எல்லாருமே என் கூட இல்லையே என்ற ஒரு தனிமை உணர்வு அவனை வாட்டுகிறது. அதே போல் அவன் கையிலையும் ஒன்றுமே இல்லை, அவனை சுற்றிலும் பார்த்தாலும் அவாந்திர வெளி, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு இடத்துல என்ன பண்ணுறான், நடந்து காலியான ஆபத்து நிறைந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுறான், நடந்து அவன் போகிறான். தன் வாழ்க்கையில் தனிமையை உணர்கிறான், தன் வாழ்க்கையில் தன்னுடைய குற்றத்தை உணர்கிறான், தன் வாழ்க்கையில் வெறுமையை அவன் உணர்கிறான். அது மாத்திரமல்ல, நான் இனிமேல் உயிரோடு இருப்பேனா, திரும்ப என் தேசத்துக்கு நான் வருவேனா, என் வாழ்க்கை எப்படி முடிய போகுது என்ற ஒரு பெரிய ஒரு உயிர் பயம், ஒரு உயிருக்கு உத்தரவாதமற்ற ஒரு நிலையை அவன் உணர்கிறான். அது மட்டுமல்ல, எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுறான். மாமா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, போனால் நம்ம எப்படி வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோன்ற எதிர்காலத்தை நினைத்த ஒரு கவலை. அதே மாதிரி இந்த பிரயாணம் போகிறதுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் மாட்டினா போனார். ரொட்டி, பை, தண்ணி அப்படி மாட்டின கூட எத்தனை நாளைக்கு வரப்போகுது? வாழ்வாதாரத்துக்கு அடுத்த வேலை உணவு, அடுத்த வேலை தண்ணி, அடுத்த தங்குற இடம், எதற்குமே உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் யாக்கோபு மிகுந்த பாரத்தோடு அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். அப்படி கடந்து சென்று 4 நாட்கள் ஆகிற நிலைமையில தான் கர்த்தர் அவனுக்கு தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மெத்தன போக்கில் தங்களுடைய குறைகளை உணராத, குற்றங்களை உணராத, மேலும் தீமைகளை செய்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணர்வே இல்லாத, தாங்கள் வாழ்கிற வாழ்க்கை குறித்த எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒருத்தருக்கும் கர்த்தர் பேச மாட்டார். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை உணர்கிறாங்களோ, தங்கள் வாழ்க்கையின் நிலவரங்களை புரிந்து கொள்கிறாங்களோ, கர்த்தரை நோக்கி அவங்க பார்க்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, ஆதியாகமம் 28 20 21 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் மனசில் எழுந்த கேள்விகளுக்கு தான் தேவன் சரியாக பதில் அளிக்கிறார். வாசிங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, தேவன் என்னோடு இருந்து, ஏன்னா அவன் கூட யாருமே இல்லை. அவன் சொல்கிறான் அந்த சொப்பனத்துக்கு பிறகு, என் கூட நீங்கள் பேசுகிறீங்க ஆண்டவரே, என் கூட நீங்கள் இருந்து நான் போகிற இந்த வழியிலே, என்னை உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த வழியில், இந்த வாழ்க்கையில் என்னை நீங்கள் பாதுகாத்து, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு, நான் திரும்பிய நேசிக்கிற என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சுகபத்திரத்தோடு நீங்கள் கொண்டு போங்க. தேவனாக இருப்பார். போதும். இது எல்லாமே ஏன் லிஸ்ட் பண்ணுறான்னா, இவனுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் இதெல்லாம். இவன் புறப்பட்டு ஆரம்பித்து போக 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 இதெல்லாம் சிந்திக்கிறான். எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லையே, நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செஞ்சிட்டேனே உணர்கிறான். அதுவும் ஆண்டவர் பேசினதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு செஞ்சு என்ன பண்ணுங்க, என்ன நடத்துங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர், நீங்கள் சில பேர் உணரலாம், ஐயோ என் கடந்த கால தவறுகளினால் என் வாழ்க்கை அப்படி இருக்கிறதே. ஆண்டவர் பேசுகிறார், நீ உன்னை உணர ஆரம்பித்து, உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து, கர்த்தரை உறுதியாக நம்ப ஆரம்பி, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி ஆச்சேன்னு சில பேர் சிந்திச்சு தோல்வியில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எந்த மனுஷங்களையும் கைவிடுகிறவர்கள திருத்தி அவர்கள் கரத்தை அவங்க வாழ்க்கையை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட கர்த்தர் ஜென்மத்துக்கும் பேச மாட்டார். யாரெல்லாம் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறாங்க, தங்கள் வாழ்க்கை குறித்து உணர்றாங்களோ. தானியேல் 2ஆம் அதிகாரம் 29 நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்துக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் ஏன் வந்தார்னா, அவனை குறித்து அங்கே சொல்லப்படுது. வார்த்தை வாசிங்க. நேபுகாத் நேச்சார் சர்வ வல்ல ராஜா வந்த காலத்தில் இருந்தாலும், எல்லாம் நிறைய ராஜ்யங்கள் அடக்கி ஆண்டாலும், ஒரு நாள் நைட்டு சிந்திக்கிறான், இந்த வாழ்க்கை நிலையற்றது, நானும் செத்து போயிடுவேன், இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, யார் இதை ஆளப்போறா, என்ன நடக்க போகுது, இனிமேல் என்ன சம்பவிக்க போகுது
அப்படின்னு சொல்லி உணர்றான். அப்போ உணர்கிற அதே இரவில் கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்குறார். இனிமேல் நல்லா வாசிங்க, இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் அல்லேலூயா. என்னைக்கு நல்ல பாவத்தில் சிற்றின்பத்தில் இஷ்டமாக நம்ம வழியில் வாழ்ந்தால் போதும் நினைக்கிறவங்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறவங்க, நம்ம இப்படி போகிறோமே, நம்ம வழி என்னதாக போதும், நம்ம கர்த்தருடைய வழியில் இல்லையே, நம்ம மாறணுமே, நம்ம வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கிறதே, நம்ம வாழ்க்கையை நல்லா மாறணுமே, கர்த்தரோடு நெருங்கி சேரணுமே என்று தங்களை குறித்து தங்களுடைய வாழ்க்கையை குறித்து உணர்வங்கக்கிட்ட கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நேபுகாத்நேச்சார் சிந்திக்கிற போது ஆண்டவர் அவனுக்கு வரப்போகிற உலகத்தின் சாம்ராஜ்யங்களை குறித்து தெளிவு உண்டாக்குனார். நீ பெருசாக நினைக்காத, உன் சாம்ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அடுத்த வருவான், அதுக்கப்புறமும் இன்னொருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி இந்த பூமியின் சாம்ராஜ்யமே நிலையற்றது, தேவனுடைய ராஜ்யம்தான் நிலையானது என்பதை குறித்து அந்த நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் உணர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அந்த விஷன், அந்த எதிர்பார்ப்புள்ள வாழ்க்கை இருக்கணும். இன்றைக்கு எப்படியாவது வாழ்ந்துடலாம் அப்படி நினைவு இருக்கக்கூடாது. ஒரு எதிர்கால கனவுகள், திட்டங்கள், தேவ ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்ற நோக்கங்கள் நமக்குள்ளே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்போ கர்த்தர் நம்ம கூட அழகாக பேசுவார். ஹல்லேலூயா. யாக்கோபு இருந்த சூழ்நிலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிச்சிங்கன்னா அவனை எப்படி ஆண்டவர் ஏன் அவன் கூட பேசினார், ஏன் அவனை ஆண்டவர் தொட்டார் என்பதை பற்றி அங்கே சொல்கிறார். பாழான நிலத்திலும் யாருமே மனுஷங்களே இல்லை, நரி ஊளையிடுற ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடம், அவன் படுத்துக்கிற இடம், ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தாரே. நீ கேவலமாக குறுக்கு வழியில் போய் இப்படி மாட்டின இருக்கிறடா, ஆனால் உன்னை கொண்டு நான் பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறார், ஆண்டவர் தொற்றார். இந்த வழியெல்லாம் நீ இது பண்ணாத, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் உன் மேலே தங்க போகுது, உன் மூலமாக ரட்சகர் வரப்போகிறாரு, ஒரு பெரிய பிளானை நிறைவேற்ற போகிறேன், நீ என்னவோ தனிமை, வெறுமை, கவலை, கண்ணீர், குறுக்கு வழியில் போய் நிறைய விஷயத்தில் நீ சிக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவனை அதான் சொல்கிறார், அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை எல்லாம் சொல்லுங்க, அவனை உணர்த்தினார், அவனை தமது அந்த 40 நாள் பிரயாணத்தில் அவனை கர்த்தர் அழகாக பாதுகாத்து அங்கே கொண்டு போய் திரும்பியும் 20 இயர்ஸ் கழித்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவனை கொண்டு வரார், காத்தருளினார், கழுகு தன் கூட்டை கலைத்து அவனோட பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கழுகு முட்டை போடும்போது இந்த புல்லுங்க சின்ன சின்ன நல்ல நைஸான இதெல்லாம் கொண்டு வந்து கூட்டை கட்டி அதில் அழகாக வச்சு குஞ்சு பொரிக்கும். ஆனால் குஞ்சுங்க கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்து வரும்போது என்ன பண்ணோன்னா அந்த எல்லா சாஃப்டான இதெல்லாம் பிடிங்கிட்டு அந்த கூடு கரடு முரடாக அந்த கிச்சிங்கெலாம் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குஞ்சுங்க பயப்படும். அப்போ என்ன பண்ணுமா, தாய் கழுகு எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு சட்டையை அடித்து காமிக்குமா, பார் இதை நம்பி வாழாத, பார் நான் ரக்கையில் என்ன பண்ணுறேன், அழகாக பறக்கிறேன் பாருன்னு காமிக்குமா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னா இந்த குஞ்சுகளை ரொம்ப பயப்படும் போது தான் முதுகில் ரக்கையில் ஏற்றிக்கிட்டு முதுகில் ஏற்றிக்கின்னு உயர போயிடும், வானத்துக்கு மேலே போய் டக்குன்னு சிறகை மூடிடும். சிறகை மூடினோடனே எல்லா குஞ்சுங்களும் மேலே ஆகாயத்துலேருந்து தொப்புன்னு கீழே விழும். கீழே தலையில் வரத்துக்கு 1 செகண்டுக்கு முன்னாடி மின்னல் வேகத்தில் திருப்பி ரக்கையை விரிச்சு என்ன பண்ணுமா, அந்த குஞ்சுகள் அப்படியே மேலே தூக்கின்னு போகுமா. இப்படி 10-15 முறை பண்ணும் பொழுது அந்த குஞ்சுகளுக்கு பயம் போயிடும். கடைசியில் அந்த குஞ்சுகளும் தங்கள் சிறகுகளை மேலேருந்து அப்படியே வர 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 விரிக்க கொஞ்சம் அப்படியே நிற்கிறதுக்கு பழகிக்கும். அப்படியே என்ன பண்ணுமா, அதை பறக்க
கற்றுக்கொள்ளுமா. ஆண்டவரும் கூட நம்மளை தைரியமாக விசுவாசமாக பரிசுத்தப்படுத்த நிறைய சிக்ஷைகள், நிறைய போதனைகள், நிறைய விதமான பாதைகள், நிறைய விஷயங்களில் தேவன் நம்மளை அழகாக பக்குவப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன் இந்த நிலைமைன்னு கேள்வி கேட்காதீங்க. கர்த்தர் அறியாமல் எந்த நிலைமையும் நம்ம வாழ்க்கையில் வர முடியாது. அத்தனை நிலைமையும் நம்மை சீர்படுத்த, உருவாக்க, நம்மளை விசுவாசத்தில் கட்டி எழுப்பதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த நிலைமையாக இருந்தாலும் நம்மளை பயிற்சி கொடுக்குற கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தவறான பாதையில் போகும்போது அடித்தாலும் அந்த அடி நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளை திருத்தி மீண்டும் நம்மளை கட்டி எழுப்புவதற்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த சம்பவத்தை ஏன் தெரியுமா கொடுத்தாரு? நீ தனியால் உன் கூட தேவ தூதர்களை நான் வச்சிருக்கிறேன், நான் உனக்கு எப்பவுமே ஆதரவாக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் விளங்க செய்கிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு கண்ணை திறந்தாலே பிசாசு தான் தெரியுது. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். சும்மா சாதாரண ஒன்றும் இல்லாத பிசாசை பிடிச்சி நம்ம பெரிய ஆளாகிறோம். சில பேர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கூட தம்முடைய தூதரில் கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 24:1 சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 91:11 என்ன சொல்றார்? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு கைகளில். எபிரேயர் 1:14 ரட்சிக்கப்பட போகிற ஜனங்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு போகிற நிமித்தமாக பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 18:10 சொல்றார், யாரையும் கேவலமாக பேசாதீங்க, பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களுக்குரிய தூதர்கள் பிதாவை டெய்லியும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ யாரை பற்றியாவது நம்ம கேவலமாக, நம்ம இழிவாக நம்ம பேசுகிறோன்னா அவங்களுக்குரிய தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இந்த ஆத்மாவை குறித்து இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அப்படிலாம் பேசுகிறாங்க. அதே போல் உங்களை யார் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் பாதுகாவலராய் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அப்படி பண்ண இப்படி பண்ணுவான்னு சொன்னால் பயப்படாதீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாதுகாப்புக்குள்ளே நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தில் நம்ம நிறைஞ்சிருக்கணும். பிரைஸ் எல்லாம். அதே மாதிரி மற்றவங்கள நம்ம கேவலமாக காரணம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளை குறித்த குற்றச்சாட்டு தேவ தூதர்கள் மூலமாய் பரலோகத்தில் போய்கொண்டே இருக்குது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எனவே நம்ம கிருபையை நம்ம இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய ஆபத்து நாசமோசங்களில் கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமக்கு ஆதரவாய் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. என் லைஃப் நிறைய முறை நிறைய சில ஆபத்துக்கள் வரும்போது, ஒரு இடத்துல சுவிசேஷ கூட்டம் போட்டுன்னு இருக்கும் போது ஒரு தம்பி கரண்ட்டில் கரெக்டாக கொடுறான், மேலே கொக்கி இது மேலேருந்து எடுத்த கரண்ட் அது கரெக்டாக கொடுறான்னு சொன்னால் ஸ்டெபிளைசரில் மாற்றி கொடுத்துறான் எல்லாத்தையும். கார்ட்லெஸ் மைக்கு ஆண்டனாவை தொடும் போது மேலே இருக்கிற லைன் என் கையில் பாயுது, அழகாக தெரியுது, உள்ளே போய் கால் வரைக்கும் பாஸ் ஆகுது. ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஆனால் எனக்கு பதிலாக 2 ஸ்பீக்கரு அப்படியே தீஞ்சி போக வந்துச்சு. கரண்ட் எனக்குள்ளே பாஞ்சுது, செருப்பு நம்ம பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஆனால் ஒன்றுமே சம்பவம் இல்லை. அது மாதிரி நிறையா, 1-2 இல்லை, பலமுறை அப்படிப்பட்ட இன்ஸ்டன்ஸ் ஆபத்து வரும்போது நான் என்னுடைய கண்களை அழகாக பார்ப்பேன். சில இடத்துல அப்படியே ஒரு ஷேடோ அப்படியே வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரிலாம் சில காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆராதிக்கும் பொழுது சில வேலைகளில் அப்படியே ஒரு ஒளி நிற்கிறத நாங்கள் பார்ப்போம் சில வாட்டி.
அதெல்லாம் தேவனுடைய தூதர்கள் நம்ம கூட இணைந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியங்கள். நம்ம மட்டும் இல்லை, இந்த இடத்துல நம்ம மட்டும் இல்லை, உங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிறதாலும் தெரியல, பல தேவ தூதர்கள் இங்கே தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நம்ம ஃபஸ்ட்டு வர்றோமோ இல்லையோ, அந்த தேவன் எவ்வளோ பெரிய என்பதை அறிந்திருக்கிற தேவ தூதர்கள் முன்னாடியே வந்து காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படியாக தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கு பாதுகாவலராக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு நிற்குது, பிசாசு வரான், பிசாசு போகிறான். இந்த புராணத்தை ஒழிச்சிடுங்க. என்ன பண்ணுங்க? இந்த புராணத்தையும் ஃபஸ்ட்டு கிறிஸ்தவம் வாயிலிருந்து ஒழிச்சு போடணும். கர்த்தர் என்னை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களுக்கு 24 hours கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமே. நம்ம தனிமையாக இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிமையாக இல்லை. நம்ம பாவத்தை செய்யும் போது தேவ தூதர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி ரொம்ப மிஞ்சி மிஞ்சி செய்யும் போது அவங்க ஆண்டவர் வந்து இந்த பாதுகாப்பை விளக்கிடுவார். அப்படி விளக்கும் போது தான் எங்கேயாவது போய் ஒரு அடி, எங்கேயாவது போய் ஒரு விபத்து, எங்கேயாவது போய் ஒரு நாசமோசம் இப்படிலாம் ஆகிறது. ஏன்னா தேவன் தன்னுடைய பாதுகாப்பை விளக்குறதுனால தான். அதனால் நம்ம தனிமையாக இல்லை. நான் தனியாக இருக்கிற, நீங்கள் யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். அப்படியே கண்களை மூடி எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.